ஆனால் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்க காலையில் எப்படி சமைச்சு கொண்டு போய் அங்கே விட முடியும்? சில பேர் மறந்துட்டோம், வேலை இருக்குது, மிச்சம் ஏதாச்சும் ஒரு பணி இருக்குன்னு சொல்லி சமைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா வேதனை போடும், அந்த பிள்ளையும் பசியோடு போகும். என்னன்னு, ஐயோ காலையில் பசி, அம்மா சமைக்கலையே, பழைய சோறாச்சும் போட்டுக்கலாமே, வீட்டில் ஏதாச்சும் குடிச்சிட்டு போயிருக்குமே அப்படின்னு எழுந்திருந்து சில டைம் எழுதுறது லேட் ஆயிரும், ஏதோ ஒன்று பண்ணி அதில் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பாங்க, படாத பாடு பண்ணணும். அப்படி படுறப்ப, ஆனால் பள்ளிக்கு போகிறப்ப இதையெல்லாம் பார்த்த முதலமைச்சர், அதோட அந்த தாய் உள்ளம் கொண்ட அந்த தாய் வேலைக்கு போகிறப்ப, ஐயோ என் பிள்ளைக்கு நான் சமைக்க விடாமல் போயிட்டனே, பசியில் துடிப்பாலே, மத்தியானம் வரைக்கும் சமைச்சு சத்துணவு தானே சாப்பிடணும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற அந்த குடும்பத்தினுடைய பெண்களுடைய நிலைமையை யோசித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன கொண்டு வந்தார் சொன்னால், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்று சொல்லி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரை இருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களுக்கு காலை உணவு திட்டம். எப்படி ஹெல்த்தியா, ரவாலையும் மற்றதுலையும் இன்னைக்கு பொங்கல் ரவா சொல்றாங்க பாருங்க. அவங்க ஐயா நான் மறந்துட்டேன், அவங்க சொல்றாங்க, அவங்கள பார்த்து பொங்கல் ரவா கச்சடி என்று சொல்லி சத்தான உணவை கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். இதே எத்தனை பேர் பள்ளியில பண்ணிருக்காங்களா? நீங்க யோசித்து பாருங்க, எத்தனை பேர் பள்ளியில கிடைக்குதுன்னா 37,416 பள்ளிகள்ல இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, எத்தனை லட்சம் மாணவ செல்வங்கள் இந்த காலை உணவை சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் 20,59,000 மாணவர்கள் காலையில சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க காலை உணவு. நினைச்சு பாருங்க முதலமைச்சர் எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி. இந்த திட்டத்துக்கு நம்மள 1947க்கு முன்னாடி ஆண்ட இதே பிரிட்டிஷ்காரன் யாரு, லண்டன்காரன் என்ன பண்ணா, நம்மள ஆண்டுகிட்டு இருந்தான். கேட்டா இல்லையா? அந்த ஆண்டவன் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான். அந்த லண்டன்ல ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போடுறான். என்னன்னு, அங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எப்படி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரப்படும். இதை நான் எங்கு பார்த்து இந்த தேர்தல் அறிக்கையில் வைக்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தமிழ்நாட்டிலே அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பவர் இந்த திட்டத்தை மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த திட்டத்தை நான் லண்டனிலே கொண்டு வருவேன் என்று சொல்லி இன்றைக்கு அங்கேயும் ஜெயிச்சதுக்கு பிறகு அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பிளான். எப்படி ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பிளான்? அங்க எப்படின்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பாடுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அங்கே வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்னுவாங்க. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு 2 ரொட்டி, ஒரு ஆம்லேட்டு, இல்லைன்னா ஒரு பேக்கான், ஒரு தக்காளியை வந்து அப்படியே சுட்டு கொடுப்பாங்க. அது ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க.